ரீசனுக்காக இந்த படத்துக்கு வந்தீங்க? ப்ரோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்காக தான் ப்ரோ வந்தேன். நம்ம மெட்ராஸ்காரன் எதுக்கு? மெட்ராஸ்ல இருக்க கலையரசன் இருக்காரு, வேற மாதிரி இருக்கு. கலையரசன் வேற மாதிரி பண்ணிருக்கேன். சிம்பிளா சொல்லனா அம்மா சொல்றத கேட்கணும், அது மாதிரி சொல்லிருக்கேன். ஒரு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 9 தரலாம், 9 8 கண்டிப்பா தரலாம், 9 தரலாம். ப்ரோ சொன்னா புரியாது ப்ரோ, கண்டிப்பா பாருங்க, எதிர்பார்ப்பீங்க. என்ன விஷயம் படத்துல சொல்லியிருக்காங்க? இல்ல இப்போ நம்ம சொசைட்டில யாராச்சும் ஒரு தப்பு பண்ணாம இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு மூலியமா தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாத தப்புக்கு அவங்களே பண்ணாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஹோல் மூவி போகுது. அண்ட் ஃபைனலாக ரியலைஸ் ஆகி லைக் நான் தான் பண்ணேன் அப்படின்றது ரியலைசேஷன். ஓகே, இப்போ இந்த இவ்வளோ படம் வந்திருக்கு பொங்கலுக்கு, இந்த படத்துக்கு என்ன ரீசனுக்காக ஆடியன்ஸ் வரலாம்? எல்லாரும் கூட கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கா? நான் என்ன விஷயம் படத்தில் சொல்லியிருக்காங்கன்னா? ப்ரோ சொன்னா புரியாது ப்ரோ, கண்டிப்பா பாருங்க, எதிர்பார்ப்பீங்க. இல்லை இவ்வளோ படம் வருதுல, என்ன ரீசனுக்காக இந்த படத்துக்கு வந்தீங்க? ப்ரோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்காக தான் ப்ரோ வந்தேன். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருக்கா படம்? நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. என்ன விஷயத்துக்காக ஆடியன்ஸ் வரலாம் அந்த படத்துக்கு? ப்ரோ ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ப்ரோ, லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு, ஃபேமிலி ஸ்டோரி உண்மையில நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து படத்தில்? எனக்கு இன்ட்ரோடக்ஷனும் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபைட் சீன் நல்லா இருக்கு, லவ் ஸ்டோரி, அந்த பாட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ கேஸ்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாரும் படத்தில் நடிச்சவங்க எல்லாரும்? எல்லாமே சூப்பராக தான் ப்ரோ பண்ணி, ஐஸ்வர்யா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ப்ரோ, வேற மாதிரி இருக்கு. கல்யாணத்தில் வேற மாதிரி பண்ணியிருக்கேன். இவரு மலையாள ஆக்டர்ன்றாங்க, ஆனால் மலையாள ஆக்டர் மாதிரிலாம் தெரியல. தமிழ் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டா நல்லா தான் ப்ரோ பேசுறாரு. ஓகே ஓகே, அதனால கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக தாராளமாக பாருங்க. உண்மையிலே என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? எப்படி இருந்துச்சு படம்? என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது? படம் இல்ல பொங்கலுக்கு இவ்வளவு படம் வந்திருக்கு, என்ன ரீசனுக்கு இந்த படத்துக்கு போனீங்க? ஆடியன்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட் அது எல்லாமே மிக்ஸ்டா நல்லா இருக்கா? என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க படத்துல? படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, ஃபேமிலியா போலாமா எல்லாருமே? உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? ஃபைட் ரொம்ப சிம்பிளா சொல்லனா அம்மா சொல்றத கேட்கணும், அது மாதிரி சொல்லிருக்கேன். ஓகே, படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு சின்ன விஷயம் தான் அம்மா சொல்லுது. இப்போ மெட்ராஸ்காரன் வைக்கும்போது தான் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்க நம்ம ஊர் படம்ன்ற மாதிரி ஒரு கனெக்ட்ல வருவாங்க. இதுக்கு பேஸ் படி நம்ம ஊர் படம் தான். ஒரு மலையாளம் ஆக்டர் நடிச்சிருக்காரு, அவர் எப்படி நடிச்சிருக்காரு படத்துல? நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் நம்ம மெட்ராஸ்காரன் எதுக்கு? மெட்ராஸ்ல இருக்க கலையரசன் இருக்காரு. ஓகே, அது எந்த அளவுக்கு அவருடைய ரோல் இருக்கு படத்துல? அவர் வர ரோல்ல செகண்ட் ஹாஃப் கத்துறாங்க, கை தட்டுறாங்க. அது காரணம் மூலமா அவரோட ஆக்டிங் ஒன்று பிஜிஎம் பின்னிட்டு. இப்போ எந்த அளவுக்கு இப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த படத்துக்கு என்ன ரீசனுக்காக ஆடியன்ஸ் வரலாம்? நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, வந்த எல்லா படத்துலயும் ஒரு பெரிய பெரிய ராம் சரண் அவர் நடிச்சிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வரணும்னு நினைப்பாங்க, ஆனா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல படம். இவங்க 2 பேர் வர்றப்போ நம்ம எல்லாரும் ஃபோக்கஸும் இங்கே தான் இருக்கும். மேபி இங்கே தான் போகணும், இங்கே தான் இருக்கும். கொஞ்சம் உடச்சிட்டு வந்து பார்த்தா இந்த படம் நல்ல படம், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 9 தரலாம், 9 8 தரலாம், கண்டிப்பா தரலாம், 9 தரலாம், 9 8 தரலாம். சமீபத்துல மெட்ராஸ்காரங்களை பத்தி ஒரு படம் வந்தாலே அது எப்படி வரும்னா, அத்தா அம்மா மெட்ராஸ்காரனுக்கு மரியாதை கொடுத்து வாலி மோகன்தாஸ் அவரு மெட்ராஸ்காரனை தலையில தூக்கி தெரியாம தான் கேட்கிறேன். மெட்ராஸ்காரனா உங்களை இடிச்சு வேண்டாயா? உங்களுக்கு கொலை பண்றதுக்கு, கொள்ளாடிக்கிறதுக்கு, வண்டி அடிக்கிறதுக்கு மெட்ராஸ்காரனை யூஸ் பண்ணுவீங்களா? மெட்ராஸ்காரனை வந்து பாருங்க, அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. இனிமே மெட்ராஸ்காரனை பத்தி யாரா தவறா பேசுறீங்க வச்சுக்கா, இப்ப சொல்றேன். திருச்சியில இருந்து, மதுரையில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, எல்லா ஊர்ல இருந்தும் மெட்ராஸ்ல
சம்பாதிக்கிறதுக்கு வந்திருப்பீங்க. காரணம் இதுதான் மெட்ராஸ், இதுதான் மெட்ராஸ். மெட்ராஸ்